வணக்கம். நம்ம இப்போ திருக்குறள் சார்ந்த கதைகள் பார்க்க போறோம். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் மூலமா திருக்குறளோட கருத்துக்களை ரொம்ப எளிமையா கத்துக்க போறோம். வீடியோவோட முடிவுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிருங்க. இப்போ கதைக்குள்ள போலாம். முயலும் ஆமையும். ஒரு நாள் முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலான்னு முடிவு செஞ்சதான். எல்லா மிருகங்களும் முயலையும் ஆமையும் ரொம்ப உற்சாகப்படுத்தி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க வச்சாங்களாம். முயல் ரொம்ப வேகமா ஓடும் இல்லையா, ஏன் நினைச்சுதான் ஆமையெல்லாம் என் கூட பந்தயத்துக்கு வருது, ஆமை தான் ரொம்ப மெதுவா வருமே, எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுதான். அதே மாதிரி முயல் வேகமா ஓடிச்சான். பின்னாடி திரும்பி திரும்பி ஆமைய பாத்துக்கிட்டே வந்துச்சான். ஒரு சமயம் பார்த்தா ஆமை ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருந்ததான். ஆமை வர்றதுக்கு எப்படின்னு நிறைய நேரம் ஆகும், நம்ம பேசாம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர நிழல்ல நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சான். தூங்கினது நேரம் போனதே தெரியாம தூங்கிடுச்சான். கடைசியில பார்த்தா ஆமை முயலை கடந்து போயிடுச்சான். ஆனா ஆமை என்னதான் மெதுவா நடந்தாலும் உற்சாகமா தன்னோட குறிக்கோளை நோக்கி ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருந்தான். இலக்க அடைஞ்சு முதல் பரிசையும் ஆமை வாங்கிடுச்சு. இந்த கதை இப்போ ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். செருக்கு அப்படின்னா தலைக்கணம், இல்லைன்னா ஆணவம். நான் தான் எல்லாத்தையும் பெரியவன், என்ன மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் செருக்கு, இல்லைன்னா ஆணவம். நம்ம கிட்ட எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் செருக்கோட இருந்தோம்னா நம்மளால முன்னேறவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துது. சிங்கம், நரி மற்றும் மாடுகள். மறுபடியும் ஒரு விலங்கு கத்து தான் பார்க்க போறோம். காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல 3 மாடுங்க எப்பவுமே சேர்ந்தே இருந்துதான். உணவு தேடுறதுக்கா இருக்கட்டும், தண்ணீர் தேடுறதுக்கா இருக்கட்டும், எப்பவுமே சேர்ந்து போயிட்டு சேர்ந்துதான் வருமா. ஒண்ணுக்கு ஒண்ணு இணை பிரியவே பிரியாதான். அந்த மாதிரி இருந்த சமயத்துல காடுதான் பக்கத்துல இருக்கே, காட்டுல இருந்து ஒரு சிங்கம் இங்க மாடுங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மாடுகளை வேட்டையாடி சாப்பிடலான்ட்டு வந்ததாம். ஆனா 3 மாடுகளும் பலம் கொண்டு ஒற்றுமையா இருந்ததுனால 3 எப்படியோ சிங்கத்தை விரட்டி அடிச்சிருச்சான். சிங்கத்தினால 3 பேரையும் சாப்பிடவே முடியலையா. சிங்கம், நான் காட்டுக்கு ராஜா, என்னால 3 மாடுகளை சாப்பிட முடியலையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்ததான். அந்த வழியா ஒரு நரி வந்துதான். சிங்கராஜா, நீங்க என்ன இங்க இருக்கீங்க, என்ன யோசனை அப்படின்னு கேட்டுச்சான். இல்ல, 3 மாடுங்க இருந்தது, 3 ஒற்றுமையா இருந்தது, என்னால அந்த மாடுங்களை சாப்பிடவே முடியலையே, வேட்டையாடவே முடியலையே அப்படின்னு நரி கிட்ட சிங்கம் சொல்லுச்சான். நரி சொல்லுச்சான், 3 மாடுங்களும் ஒற்றுமையா இருந்ததுன்னா உங்களால அவங்கள பிரிச்சு சாப்பிடவே முடியல. ஆனா நான் என்ன பண்றேன், தந்திரமா அவங்க கிட்ட போய் பேசி 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சுடுறேன். அப்ப உங்களுக்கு வேட்டையாடுறது ரொம்ப சுலபமாயிடும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, வேட்டையாடினா அந்த உணவுல கொஞ்சம் எனக்கு தந்துருவீங்களா சிங்கராஜா அப்படின்னு கேட்டுச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் ஒத்துக்குச்சான். நரி பேசினது போலவே மாடுங்க கிட்ட போய் அதுகளோட மனச குழப்பி மாடுங்களை தனியா பிரிச்சிருச்சான். தனியா இருந்த மாடுகளை சிங்கம் எளிமையா வேட்டையாடிடுச்சான். இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்ப்போம். வாழ் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாழ் மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்ம கூட சண்டை போடுற எதிரிய கூட நம்ம மன்னிச்சிடலாம். கேள் போல், கேள்னா உறவினர் போல், உறவினர் போல நம்ம கூட உறவாடியே நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறவங்கள நம்பவே கூடாது. அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த நரி எப்படி மாடுகளை ஏமாத்துச்சு அந்த மாதிரி. அணிலும் குருவியும். இக்காட்டுல அணில் வாழ்ந்து வந்துதான். அணில் நல்லா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்த போது அந்த வழியா தூக்கணாங்குருவி அடிக்கடி வருமா. தூக்கணாங்குருவியும் அணிலும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவி செஞ்சுட்டு நட்பா பழகிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு சமயம் தூக்கணாங்குருவிக்கு கால்ல அடிபட்டுச்சு. அதால பறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த சமயம் அணில் வந்து உதவி செஞ்சு தூக்கணாங்குருவிய பறக்க வச்சுது. தூக்கணாங்குருவியோ அழகா பறந்து போச்சு. இன்னொரு சமயம் என்னாச்சுன்னா, அணில் ஒரு நெருப்புல மாட்டிக்கிச்சு. தன்னோட நண்பன் நெருப்புல ஆபத்துல இருக்கிறத பார்த்த தூக்கணாங்குருவி அதோட குருவி கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்து நெருப்பா அணைச்சு அந்த அணிலை காப்பாத்துச்சா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்துன்னு வரும்போது மாறி மாறி உதவி செஞ்சு 2 சிறந்த நண்பர்களா இருந்தாங்களா. இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்ப்போம். முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்ச தகநக நட்பது நட்பு. வெறும் சிரிச்சு மட்டும் பேசிட்டு இருக்கிறது நல்ல நட்பு கிடையாது. ஆபத்துன்னு வரும்போது உடனே ஓடி வந்து உதவி செய்யறதுதான் ஒரு நல்ல நட்போட அழகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க.
காகமும் நரியும். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தினமும் வடையை சுட்டு அதை வியாபாரம் செஞ்சு அது மூலமா தான் அவங்க ஒரு வருமானம் ஈட்டிட்டு இருந்தாங்களாம். அந்த வழியா எப்பவுமே நிறைய காக்கா கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்குமா. அதுல ஒரு காக்கா அந்த வடைய எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருந்துச்சான். ஒரு நாள் பாட்டிக்கிட்ட இருந்து வடையை எடுத்துட்டு போயிடுச்சான். பாட்டிக்கிட்ட இருந்து வடையை எடுத்துட்டோமேன்னு ரொம்ப சந்தோஷமா காக்கா ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்து அந்த வடைய சாப்பிட நினைச்சதான். அந்த வழியா ஒரு நரி வந்துச்சான். நரி, ஆஹா, காக்கா வடைய வச்சிட்டு இருக்கே, இந்த வடையை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்துதான். நரியால அவ்வளவு எளிமையா வடைய வாங்க முடியலையா. நரி தந்திரமா ஒரு யோசனை செஞ்சு காக்காவை பார்த்து, காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கியே, ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சான். காக்கா உடனே பாட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? வாயில இருந்த வடை கீழே விழுந்தது. நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இந்த கதைய இப்போ ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இன்னான துன்பம். பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடையை எடுத்துட்டு போன மாதிரி நரி காக்கா கிட்ட இருந்து வடையை எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும். நம்ம ஒருத்தங்களுக்கு தீங்கு செஞ்சோம்னா நமக்கு தீமை நடக்கும். இதுதான் இந்த கதை உணர்த்தும் பொருள். காகமும் தண்ணீர் பானையும். ஒரு மதிய வேளையில தண்ணீருக்காக ஒரு காகம் ஊரெல்லாம் பறந்து வந்து திரிஞ்சு தேடிட்டு இருந்ததாம். அந்த சமயத்துல ஒரு மண் பானையில சிறிதளவு தண்ணி இருக்கிறத பார்த்துச்சான். தண்ணியை குடிக்க முயற்சி செஞ்சு பார்க்கும்போதுதான் தண்ணி ரொம்ப அடியில இருக்குன்னு காக்க தெரிஞ்சதான். தண்ணியை எடுக்க முடியலையே, இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பக்கத்துல இருந்த கற்கள் எல்லாம் காக்காவோட கண்ணுக்கு தெரிஞ்சதான். இந்த கற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம்னா தண்ணி மேல வரும், நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு காக்கா திட்டம் போட்டுச்சான். கற்கள் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து மேல போட்டு தண்ணீரை மேல வர வச்சுதான். தண்ணீர் மேல வந்ததும் காக்கா அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பறந்து போச்சான். இந்த கதைய இப்போ ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்ய முடியுமான்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த வேலையில இறங்கணும். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு சரியா தவறான்னு எந்த குழப்பமும் வச்சுக்க கூடாது. இந்த காக்காவும் தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எந்த குழப்பமும் இல்லாம துணிஞ்சு முயற்சி செஞ்சு பார்த்ததுனாலதான் அதுக்கு தண்ணி கிடைச்சது. இந்த கதை இந்த பொருளை தான் உணர்த்துது. உங்களுக்கு எல்லாம் கதை பிடிச்சிருச்சா? இப்போ கேள்வி நேரம். இந்த வீடியோல நம்ம 5 கதைகள் பார்த்தோம். இதுல செருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கான கேள்வி இதுதான். செருக்கு அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துருங்க. யூடியூப்ல இப்போ ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஹைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.